சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவோட அம்மா வீட்டில் இருக்க எல்லாருமே சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சீதாவுக்கு அருணையே கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே சத்யா மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் முத்து இதை எதையும் கேட்க தயாராகவே இல்லை. நான் பார்க்குற மாப்பிள்ளையை தான் சீதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்பவே அடம்பிடிக்கிறாரு. இதனால் மீனாவுக்கு முத்து மேலே ரொம்ப கோபம் வருது. அதே சமயம் இங்கே ஸ்ருதியும் ரவிக்காக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு முடிவெடுக்க ஸ்ருதி சந்தோஷப்பட்டாலும் ரவி இதை ஏற்றுக்க தயாராக இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம சேர்த்து வச்ச பணத்தை வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். இங்கே ஸ்ருதியோட அம்மா அப்பா கிட்ட இந்த பணத்தை வாங்கினா அப்புறம் நம்மளுக்கு அவங்க மதிப்பு மரியாதையும் தரமாட்டாங்க. அப்பாவும் அதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஸ்ருதி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்ற கோவத்தில் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் நீத்து இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா நடக்கிறதுனால இதே மாதிரி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும், அதை பற்றி பேசுகிறதுக்காக விஜயாவோட வீடு தேடி வராங்க. இங்கே நீத்து வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு ஸ்ருதிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் ரவி உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரிக்கிறாங்க. மீனா காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க இங்கே அண்ணாமலை கிட்டேயும் விஜயா கிட்டேயும் தான் எதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. நான் மறுபடியும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன், அதுலேயும் இங்கே ரவி தான் முன்னாடி நின்று எல்லா வேலையும் செய்ய போகிறாரு. சொல்லப்போனால் முன்னாடி விட இப்போ ரவிக்கு நிறைய சம்பளம் கொடுக்கறதாவும் முடிவெடுத்துட்டேன். ரவி, நீங்கள் சந்தோஷம் தானே? அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுது. நீங்கள் எனக்காக அந்த ரெஸ்டாரண்ட் வேலை எல்லாத்தையும் எடுத்து செய்வீங்கள்ல அப்படின்னு நீத்து கேட்க இங்கே ரவி உடனே சந்தோஷமா, அதை எப்படி நீத்து, நீங்கள் கூப்பிடலைனாலும் உங்கள் புது ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்து எல்லா உதவியும் செஞ்சு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 ரெஸ்டாரண்ட்லேயும் நானே நின்று வேலை செய்வேன். இந்த பழைய ரெஸ்டாரண்ட் மாதிரி புது ரெஸ்டாரண்ட்டுக்கும் நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது, நம்ம முன்னேற தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேச உடனே விஜயாவும், என்னது நீத்து புது ரெஸ்டாரண்ட்டெல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா நிறையா செலவாகும்ல அப்படின்னு நீத்திக்கிட்ட கேட்குறாங்க. ஏம்மா, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க எவ்வளோ செலவாகும்? அவ்வளோ பணம் உன்கிட்ட இருக்காமான்னு கேட்க, அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க 20 கோடி ரூபா செலவாகும். அதை என் அப்பா தந்துடுவார். என் அப்பா ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சுருக்காரு. இப்போ நான் பிஸ்னஸ் செய்கிறதுனால எல்லா பணத்தையும் எனக்காகவும் என் பிஸ்னஸ்க்காகவும் தான் செலவு செய்கிறாரு. என்ன சரியான நேரத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. இப்போ எப்படி பிஸ்னஸில் நான் ரொம்ப கவனமாக இருந்து எங்கள் அப்பா முன்னாடி முன்னேறி காட்டணுன்றது தான் என்னுடைய ஆசை. இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிஸ்னஸை கவனிக்க முடியாதுன்னு நான் தான் கொஞ்சம் பொறுமையாக ஒரு நல்ல ஆளாக பார்த்து நானே தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நான் பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும், அதுக்கு ரவி என் கூட துணையாக இருக்கணும் அப்படின்னு நீத்து பேச ஸ்ருதிக்கு ரொம்ப கோவம் வருது. ரவியை பார்த்து முறைக்கிறாங்க. ரவி நீத்து பேச பேச சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருக்க உடனே விஜயா நினைக்கிறாங்க, இப்படி உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணை தான் என் பையன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னை ஏமாத்தின ரோகிணி மனோஜோட வாழ்க்கையில் வந்து அவளால் ஒரு பெரிய லாபமும் இல்லை, அவளால் எந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் வருது. ஆனால் நீத்து மட்டும் மனோஜை கல்யாணம் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும், என் பையன் கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்வான், ரொம்ப சந்தோஷமாக அவனுக்கு தேவையான எல்லா பண வசதியும் நீத்து வாழ கிடைக்கும். அதுலேயும் நீத்து இப்போ பெரிய 2வது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுனால என் பையனும் பிஸ்னஸ் செஞ்சு என் மருமக நீத்துவும் பிஸ்னஸ் செஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கும், பெரிய வீடெல்லாம் கிடைக்கும், பெரிய பெரிய காரெல்லாம் வரும். இப்படி ஒரு வாழ்க்கைக்காக தான் நானும் ஆசைப்பட்டேன் அப்படின்னு நீத்துவை நினச்சி பார்த்துட்ருக்காங்க விஜயா. தன்னுடைய மருமகளானா நீத்து மாதிரி ஒரு பொண்ணை தான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசையாக பார்த்துக்கிட்டே இருக்க இதெல்லாம் பார்க்குற ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த நீத்து வேற நிறைய பணம் இருக்குது, வசதி இருக்குது, பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு விஜயாத்த கிட்ட சொல்ல அவங்க என்னென்னவோ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இதெல்லாம் சரிப்பட்டு வராதே அப்படின்னு ரோகிணி ஒரு பக்கம் நினைக்க இங்கே ஸ்ருதிக்கு ரவி மேலே கோவம் வருது. நீத்துவும் பேச வேண்டியதை பேசிட்டு அவங்க கிளம்பி போகும்போது இங்கே ஸ்ருதி ரவியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு, திட்ட ஆரம்பிக்கிறாரு. இங்கே ஸ்ருதியும் ரவி கிட்ட சொல்கிறாங்க, ஏன் ரவி, உனக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு என் அம்மா அப்பா கிட்ட கேட்டு பணத்தை வாங்கினது தப்புன்னு சொல்கிற, ஆனால் உன்னை கொஞ்சம் கூட மதிக்காமல் உனக்கு திறமை இருக்குன்றத நீ எவ்வளவோ நிரூபிச்சிருக்க, அதை புரிஞ்சிக்காம நீத்து உன் உதவி வேணும், நான் பெரிய 2வது ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க போகிறேன்னு வந்தா எவ்வளோ பெரிய உதவியாக இருந்தாலும் நான் நின்று உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன்னு அவ்வளோ சப்போர்ட்டாக பேசுகிற. அப்போ என்னை விட உனக்கு அந்த நீத்து ரொம்ப முக்கியமா? நீத்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம், ஆனால் உனக்காக நான் ஆரம்பிக்கக்கூடாதுல்ல? அப்போ நான் என்ன சொன்னாலும் தப்புன்ற முடிவில் இருக்க. அப்போ உனக்கு நீத்துவை தான் பிடிக்குமா? நீத்து சொல்கிறது தான் கேட்பியா அப்படின்னு ரவிக்கிட்ட ரொம்ப கோவமாக ஸ்ருதி பிரச்சனை செய்ய ஆரம்பிக்க உடனே ரவியும், அது ஏன் நீத்து வளர்ந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிற? நீத்து ஏன் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற? நீத்துவுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. நீத்து ஏற்கனவே அவங்க முயற்சியால் பழைய ரெஸ்டாரண்ட்டை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க.
அந்த ஒரு நம்பிக்கையில் அவங்க அப்பா 20 கோடி ரூபா பணத்தை கொடுத்து 2வது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க உதவி செய்கிறாரு. நான் அங்கே ஏற்கனவே வேலை பார்க்குறதுனால என்கிட்ட உதவி கேட்குறாங்க. அதை விட அதிகமாக சம்பளமும் தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குது அப்படின்னு கேட்க, அதுக்கு ஸ்ருதியும், எனக்கு அனுபவம் இல்லை, ஆனால் உனக்கு ஒரு ஹோட்டலை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி நடத்தணும்னு நிறைய அனுபவம் இருக்கே. உனக்காக தான் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும், நீ பெரிய ஓனராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஓனராக இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நீ எனக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்ல. பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி, நீ எனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல. நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க தான் போகிறேன். அந்த நீத்துவை விட அதிகமாக என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமரை வர வச்சு அவங்கள விட நான் முன்னேறி காட்ட தான் போகிறேன். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறியோ இல்லையோ, நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ரொம்ப கோவமாக ஸ்ருதி பேசிட்டு கண் கலங்கிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. இதை கேட்ட ரவி, இந்த ஸ்ருதி வர வர திருந்த மாட்டேங்கிறா. நீத்து மேலே உள்ள கோவத்தில் ஏதோ நீத்து மாதிரியே பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இவ என்னென்னவோ செய்கிறா. ஆனால் நீத்து மாதிரி கண்டிப்பாக ஸ்ருதியால் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து முன்னேறவே முடியாதுன்றது ஏன் இந்த ஸ்ருதிக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு இங்கே நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ண ரவி ஸ்ருதி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்துவும் மீனாவோட பேச்சை கேட்காம இங்கே சீதாவோட கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைப்பேன், நான் பார்க்குற மாப்பிள்ளையை தான் இங்கே சீதா கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்கவே மாட்டேன்னு ரொம்ப கோவத்தில் இருக்க மாடியில் மீனா நின்று இங்கே முத்துவோட மனசை எப்படி மாற்றுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை செஞ்சிட்ருக்கும்போது அங்கே ஸ்ருதியும் வராங்க. இங்கே மீனாவை பார்த்துட்டு ஸ்ருதி, என்ன மீனா, எப்பயும் சந்தோஷமாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பீங்க, இன்றைக்கி என்ன தனியாக வந்து நிற்கிறீங்க, முத்து வரலையா அப்படின்னு கேட்க, முத்துக்கிட்ட என்ன பேசினாலும் என் பேச்சை வர வர கேட்க மாட்டேங்கிறாரு. அதுலேயும் சீதாவோட கல்யாண விஷயத்தில் ரொம்ப கோவப்படுறாரு. அருண் நல்லவர்னு சொன்னாலும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. என்ன செய்யன்னு தெரியல. சீதா சரியாக வேலைக்கு போகாமல் சாப்பிடாம யார்கிட்டேயும் பேசாமல் அழுதுகிட்டே இருக்கான்னு என் தம்பி சத்யா சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப மனசுக்கு தாங்க முடியல. அதான் இப்படி நின்று சீதாவை பற்றி யோசனை பண்ணிகிட்ருக்கேன்னு மீனா சொல்கிறாங்க. உடனே மீனாவும், என்னாச்சு ஸ்ருதி, நீங்களும் சோகமாக இருக்கீங்க, நீங்கள் எப்பயும் தனியாக ரவியை விட்டுட்டு மாடிக்கு வர மாட்டீங்களே, உங்களுக்கு இடையில ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி ரவி ஏற்கனவே சொல்லிட்டு போனார். நீங்கள் ஆசையாக ரவி தலை நிமிர்ந்து இருக்கணும், ரவி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனரானா எல்லாரும் முன்னாடியும் அவருக்கு பேரும் பாராட்டும் கிடைக்கும், நல்லா சம்பாதிக்கலான்ற ஒரு நல்ல எண்ணத்தை சொல்கிறீங்க. ஆனால் என்ன, ரவி அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, அதுதானே உங்கள் பிரச்சனைன்னு மீனா கேட்கும்போது, ஆமாம் மீனா, என்ன செய்யனே தெரியல, வீட்டில் இருக்க எல்லாரும் அவங்கள பற்றி யோசிக்கிறாங்க, நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் நம்ம 2 பேரும் இப்படி நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, உடனே மீனா, கொஞ்சம் பொறுமையாகவே ரவிக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்லன்னு சொல்ல, நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுற ரவி எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா என்னால் எப்படி தாங்கிக்க முடியும், அதனால் தனியாகவே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். ரவியோட உதவி இல்லாமல் என்னாலையும் சாதிக்க முடியும்னு காமிக்க வேண்டாமா அந்த ரவிக்கு, அப்போயாவது திருந்தி என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரட்டும், என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு இங்கே ஸ்ருதி தன்னுடைய முடிவை மீனா கிட்ட சொல்கிறாங்க. உடனே மீனாவும், என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க, நீங்கள் வேறு வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரானா எல்லா பிரச்சனையும் சமாளிக்க தெரியுமா, இல்லை வரவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காவது அங்கே ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமே, இது எதுவுமே தெரியாத நீங்கள் எப்படி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியும், உங்களால் பெருசாக இதில் என்ன ஸ்ருதி செய்ய முடியும்னு கேட்க, மீனா, நீங்கள் என் கூட இருந்தால் என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், நீங்கள் எப்படி சமைப்பீங்க, வீட்டில் எல்லாத்துக்கும் தேவையானது ஆரோக்கியமான சாப்பாடை எப்படி சமைச்சு கொடுப்பீங்கன்னு, ரவியை விட உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. தரமான சாப்பாடை சமைக்க ஒரு ஆள் இருந்தால் மட்டும் போதும், அப்புறம் என்ன, சின்னதாக ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டை கொஞ்ச நாளையில் பெருசாக்கிடலாம், நிறைய பேரை வேலைக்கு வைக்கலாம், இப்படி நீங்கள் எனக்கு துணையாக இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நிறைய ஒரு சம்பளமும் தரேன், எனக்கு உதவி செய்ய மட்டும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும் ஏற்கனவே பூ கொடுக்க போகிறது, டெக்கரேஷனோட எடுத்து செய்கிறது, வீட்டில் நம்ம மாமியாரை சமாளிக்கிறது, என் குடும்ப பிரச்சனையை பார்க்குறதுன்னு நிறைய பிரச்சனைக்கு இடையில என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கேன், இதில் உங்கள் ரெஸ்டாரண்ட்லேயும் என்னால் எப்படி வேலை செய்ய முடியும்னு கேட்குறாங்க மீனா. அதுக்குடனே ஸ்ருதியும், நீங்கள் நினச்சா எல்லாம் முடியும் மீனா, ஏன்னா உங்கள் திறமை என்னன்னு எனக்கு தெரியும், நீங்கள் பெரிய புத்திசாலி, அதனால தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், ஏன் அந்த சிந்தாமணிக்கிட்ட இருந்த பணத்தையே இங்கே முத்து மூலமாக வாங்கினது நீங்கள் தானே, எவ்வளவோ பிரச்சனையை சமாளிச்சிருக்கீங்க, எனக்கு உங்களால் உதவி செய்ய முடியாதா, நீங்களும் ரவி மாதிரியே பேசாமல் எனக்கு உங்களால் உதவி வேணும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும், சரி ஸ்ருதி,
நீங்கள் என்ன உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு சமைச்சு கொடுக்க கூப்பிடுறீங்க. இப்போ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எதுவும் வரல. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன். ஆனால் எனக்கு ஏதாவது வேலை வந்தால் நீங்கள் தான் ரெஸ்டாரண்ட்டை சமாளிச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக மீனா, நீங்கள் வரேன்னு சொன்னதே எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அந்த ரவி என்னால் ரெஸ்டாரண்ட் நடத்தி முன்னேற முடியாதுன்னு சொல்லி அந்த நீத்துவுக்குள்ள சப்போர்ட் பண்ணால் அவன் முன்னாடி உங்கள் மூலமாக நான் பெருசாக வளர்ந்து காமிக்கணும், முன்னேறி காமிக்கணும். அதுக்கு நீங்கள் உதவி செஞ்சால் மட்டும் போதும். எவ்வளோ பணம் சம்பளம்னாலும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு மீனாவுக்கு உதவி செய்கிற மாதிரியும் தனக்கு மீனாவால் கிடைக்கிற உதவியை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க ஸ்ருதி. பார்லர்லேருந்து வீட்டுக்கு வந்த ரோகிணி தனக்காக சமைச்சிட்ருக்காங்க. அந்த சமயம் விஜயா மனோஜை கூப்பிட்டு மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ், அந்த ரவியோட ஹோட்டல் ஓனரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருந்தால ரவி, அந்த ஓனரை பற்றி நீ என்ன நினைக்கிற? அதான் அந்த பொண்ணு பேர் கூட நீத்துவாச்சே, பெரிய புத்திசாலியாக இருக்கால. இந்த வயசுலையே 2 ஹோட்டலுக்கு ஓனர் ஆக போகிறான்னா பெரிய திறமை இருக்கிறதுனால தானே முடியும் அப்படின்னு நீத்துவை பற்றி பேச, சமைச்சிட்டு இருந்த ரோகிணியும் அப்படி விஜயாத்தை எதுக்கு நீத்துவை பற்றி இப்போ அதுவும் மனோஜ் கிட்ட பேசுகிறாங்கன்னு மெதுவாக வெளியில் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீத்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, திறமைசாலியாக இருக்கா, புத்திசாலி. அது மட்டும் இல்லை, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. இப்படி ஒரு உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி இந்த ரோகிணியால் ஏமாந்து போய் நிற்கிறோம். பேசாமல் ரோகிணிக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, உடனே மனோஜும், அம்மா என்னம்மா பேசுகிறீங்க? எனக்கும் அந்த ஹோட்டல் ஓனர் நீத்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? இதெல்லாம் ரோகிணிக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிருமா? அது மட்டும் இல்லை, ரோகிணி என் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போதே இப்படி செய்கிறது தப்புமா? உங்களுக்கும் பிரச்சனையாகும், எனக்கும் பிரச்சனையாகும். இப்போ என்னவோ ரோகிணி அமைதியாக இருக்கான்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சால் அப்புறம் கோவத்தில் என்ன வேணாலும் செய்வாமா அப்படின்னு சொல்ல, அவன் என்ன கோவத்தில் செய்கிறதுக்கு? நீ என்னோட பையன், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா? ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்த ரோகிணி ஏமாற்றி நம்மளை அவமானப்படுத்தி தலகுனிய வைப்பா. அவள்லாம் உனக்கு மனைவியாக இருந்தா நீ என்னைக்கு 4-5 கடைக்கு ஓனர் ஆகிறது, சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் ஆகிறது? உன்னை நான் படிக்க வச்சதுக்கு காரணம் நீ நல்லா சம்பாதிச்சு கொடுப்ப, இதை விட பெரிய வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போவேன்னு நினச்சேன். ஆனால் ஒன்னாலையும் ஒன்றும் செய்ய முடியல. அந்த ரோகிணியால் என்னைக்கும் எனக்கு நல்லது நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல, அதுக்குடனே மனோஜும், என்னம்மா இப்படி பேசுகிறீங்க? ரோகிணி தினமும் சம்பாதிக்கிற பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா. உங்களுக்கு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தால, அப்புறம் இது பத்தாதா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு இது போதும்னா அப்படியே இரு. ஆனால் நீ படித்த படிப்புக்கேற்ற வாழ்க்கை வாழணும்னு நான் நினைக்கிறேன். ரோகிணி உன் கூட இருந்தால் அது நடக்காது. அதனால் பேசாமல் நான் சொல்கிறத கேளு மனோஜ். அந்த நீத்துவோட அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் உனக்காக நான் வேணா பேசட்டுமா? நீத்து மட்டும் சரி சொல்லிட்டா அப்புறம் நீ இந்த சின்ன பிஸ்னஸ்லாம் பார்க்க வேண்டாம். நீத்து பெருசாக ஆரம்பிக்க போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கே நீ ஓனராக இல்லாமே அப்படின்னு சொல்ல, மனோஜ் சொல்கிறாரு, அம்மா இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதீங்க, நான் அப்புறமா பார்க்குறேம்மா அப்படின்னு ரோகிணி அங்கே நின்று பார்த்துட்ருக்கிறத பார்த்த உடனே மனோஜ் அங்கேருந்து மெதுவாக கிளம்பி போக விஜயா யோசிக்கிறாங்க, எப்படி இந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப? நாமளும் என்னென்னவோ செஞ்சோம், அவள் வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி இல்லையே. மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாகணும்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாளே ரோகிணி. மனோஜுக்கு ஒரு பணக்கார வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு விஜயா நினைக்க ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது. அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா விஜயாத்தைக்கு? என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு நினச்சாங்க. இப்போ மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வைக்கிற அளவு இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமாகவே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு விஜயா மேலே உள்ள கோவத்தில் முறைச்சிக்கிட்டே கிச்சனுக்குள்ளே போகிறாங்க ரோகிணி. இங்கே மீனா தன்னுடைய தங்கச்சியை பார்க்கறதுக்காக தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. சந்திராவும் மீனா வந்த உடனே, மீனா சாப்பிட்றியான்னு கேட்க, அம்மா பூ கொடுத்துட்டு வந்துட்டேன், இப்போதைக்கு எனக்கு வேலை இல்லை, சாப்பிடலாம் வேண்டாம்மா, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். சீதா எங்கேன்னு கேட்க, சீதா என்னைக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தனாலோ அன்னையிலேருந்து ஓரமாக உட்காந்து அழுதுட்ருக்கா. நீயே உன் தங்கச்சிக்கிட்ட பேசி புரிய வை, மாப்பிள்ளையை மீறி நம்ம இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்க முடியாதுன்னு சீதாவுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சீதா அழுதுட்ருக்க மீனா சொல்கிறாங்க, கவலைப்படாதமே சீதா, இந்த அருண் ரொம்ப நல்லவருன்னு எனக்கு தெரியுது. ஆனால் உன் மாமா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு அடம்பிடிக்கிறாரு. எப்படியாவது பேசி புரிய வச்சு உனக்கும் அருணுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் உன் மாமா பேச்சை மீறியாவது அருண் கூட உனக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்ல, அக்கா வேண்டாம், மாமா உன் மேலே ரொம்ப பாசமும் அக்கறையும் வச்சுருக்காரு. என்னால் உங்கள் 2 பேர்த்துக்கு இடையிலையும் பிரச்சனை வரக்கூடாது. அருணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு எந்த மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பலை. நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லோரும் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. மீனா அதனால் சீதா இவ்வளோ சோகமாக என்கிட்ட பேசினதே இல்லை. அந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா சீதா. அவளே கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவுக்கு உதவி செஞ்சு சம்பாதிச்சு அங்கே இங்கேன்னு வேலைக்கு போய் தன்னுடைய படிப்பை முடித்தா. இப்போ நல்ல கை நிறைய சம்பாதிக்கும் போது அவள் விருப்பத்துக்கு கல்யாணம் கூட செஞ்சு வைக்க முடியாத ஒரு நிலமையில நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் முத்து தான். நான் முதல்ல
இங்கே ஸ்ருதி சொன்ன மாதிரியே உதவி செஞ்சு அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம வேலைக்கு சேரணும். நம்மக்கிட்டேயும் நிறையா பணம் இருந்தால் நம்ம குடும்பத்துக்கும் உதவி செய்ய முடியும், இங்கே முத்துவோட மனசையும் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே மீனா ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஸ்ருதி இங்கே ஒரு சரியான இடத்த போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு அந்த இடம் ரொம்பவே இந்த இடம் ஸ்ருதிக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. அதனால் பூ கொடுக்க போன மீனாவுக்கு ஃபோன் பண்ணி அதே இடத்துக்கு வர வைக்க, மீனா ரொம்ப நல்லா இருக்குங்க, இங்கே நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா நிறைய கஸ்டமர் வருவாங்க. ஏன்னா இந்த இடம் இந்த சரியான இடத்துல இருக்குது, நிறைய பேர் இங்கே சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல, மீனா நீங்கள் தான் ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுக்கணும், ரவியை விட நீங்கள் தான் நல்லா சமைப்பீங்கன்னு எனக்கு உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இன்னும் 2-3 நாளையில் இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிடலான்னு சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாமே சரியாக இருக்குது. புது ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கிறதுனால இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் 2 நாளையில் வாங்க போகிறீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம், எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்குறதா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போன ஸ்ருதி எல்லாரும் முன்னாடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு வந்த விஷயம், ரெஸ்டாரண்ட்டை வாங்க போகிறதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, ஏம்மா ரவி இதுக்கு ஒத்துக்கிட்டானா? ரவியும் நீயும் சேர்ந்து தானே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு கேட்க, அதுக்குடனே விஜயாவும், அதான் அந்த நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் ரவி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டானே, அப்புறம் எப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக முடியும்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் ஆரம்பிக்க போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர், எனக்கு உதவி செய்ய மீனா வரப்போகிறாங்க, அப்புறம் நான் எதுக்காக ரவியை எதிர்பார்க்கணும்? ரவிக்கு என் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, பொறுப்பு இல்லை, அப்புறம் நான் எதுக்காக ரவியை ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆக்கணும்னு நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்கணும்? என் மேலே உண்மையான பாசம் இருந்தால் எனக்கெலாம் ரவி சப்போர்ட் பண்ணியிருக்கணும். வீடு தேடி வந்த நீத்து 2வது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னதை கேட்டுட்டு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு முன் வந்த ரவி நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனால் நான் என் முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கேன். நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க தான் போகிறேன், முன்னேறி காட்ட தான் போகிறேன். எனக்கு உதவி செய்ய மீனா இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுலேயும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே விஜயாவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மீனா, நீ எல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சமைச்சு கொடுக்கக்கூடாது. உன்னால் சரியாக வீட்டு வேலையவே செய்ய முடியல, பூ கொடுக்க போகிறேன்னு உன் அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிற, இதில் நீ எல்லாம் சமைச்சு கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட் முன்னேற போதா? வேண்டா ஸ்ருதி, இந்த மீனாவை நம்பாத. மீனா சமையல் என்னவோ உனக்கு பிடிக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லையே அப்படின்னு முதல்லையே இங்கே மீனா உதவி செய்ய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல, மீனா சொல்கிறாங்க, போதும் அத்தை, இன்னும் எவ்வளோதான் நீங்கள் பிரச்சனை செய்வீங்க? என்னால் முன்னேற முடியாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கும் திறமை இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது. அதனால தான் நான் பெருசாக உங்கள் பையன் மனோஜ் மாதிரி படிக்கலைனாலும் தெரிஞ்ச வேலையை செஞ்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்குறேன். உங்கள் பையன் மனோஜ் மாதிரி நான் ஏமாத்தலை, பொய் சொல்லலை. உங்கள் மருமக ரோகிணி மாதிரி குடும்பத்தை நம்ப வச்சு ஒன்றும் நான் ஏமாத்தலை. நான் வேலைக்கு போவேன், அந்த ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் உதவி செய்வேன், கை நிறைய சம்பாதிப்பேன். என்னோடய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் தான் பொறாமப்பட போகிறீங்க, வேணும்னா பாருங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கே கிச்சனுக்கு போக, உடனே அண்ணாமலை, நல்லது தானே, நம்ம வீட்டு 2 மருமகளும் ஒன்று சேர்ந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க, அதன் மூலமாக ஒரு வருமானம் மீனாவுக்கும் வரப்போகுதுன்னு நினைக்கும்போது சந்தோஷமாக தானே இருக்குது. 2 பேரும் ஒன்றா முன்னேறினா நம்ம குடும்பத்துக்கு தானே நல்லது விஜயா, அதை ஏன் வேண்டான்னு சொல்கிற? ரொம்ப சந்தோஷமா ஸ்ருதி, நீயும் மீனாவும் ஒன்று சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டை நடத்துங்க, நாங்களும் அந்த வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவோன்னு சொல்லிடுறாரு. ஆனால் ரவி யோசிக்கிறாரு, என்ன இந்த ஸ்ருதி இவ்வளோ அடம்பிடிக்கிறா? நான் வரலன்ன உடனே மீனா அண்ணியை வேற சமைக்க கூப்பிட்ருக்கா. என்னை விட மீனாணி நல்லா சமைப்பாங்க, ஆனால் இதெல்லாம் தேவையா? ரெஸ்டாரண்ட் எப்படி ஆரம்பிக்கணும், என்ன செய்யணுன்னே தெரியாத ஸ்ருதியால் எப்படி முன்னேற முடியும்? இந்த பணம்லாம் வீணாக தான் ஆக போகுது. இவ்வளோ பணத்தையும் வீண் செய்ய ஏன் தான் ஸ்ருதி நினைக்கிறாளோ தெரியலன்னு நம்பிக்கையே இல்லாமல் யோசிக்கிறாரு ரவி. ஸ்ருதி தன்னுடைய அப்பா அம்மா, தன்னுடைய மாமனார் மாமியார்னு வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு புது ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. ரவி மட்டும் ரொம்ப சோகமாக இருக்க, இங்கே ஸ்ருதியோட அம்மா ரவியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? என் பொண்ணு இவ்வளோ சொல்லியும் அவள் முயற்சி செய்கிறான்னு தெரிஞ்சிருந்தோம் ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஓரமாக நிற்கிறீங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு முதல்ல ஸ்ருதி முடிவெடுத்ததுக்கு காரணமே நீங்கள் தான். என் வீட்டுக்காரர் பெரிய ஒரு ஓனராக இருக்கணும்னு ஸ்ருதி ஆசைப்பட்டா, ஆனால் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனா வேறு யாரோ தான், ஆனால் ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ணவும் உதவி செய்யவும் அவங்களே ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துகிட்ருக்காங்க. மீனாவை நான் சாதாரணமாக நினச்சி எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன், ஆனால் ஸ்ருதிக்கு இப்போ துணையாக இருக்கிறது மீனா மட்டும்தான். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டை இங்கே ஸ்ருதி ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி ரவிக்கிட்ட பேசிட்டு நல்லபடியாக அங்கே ரெஸ்டாரண்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் முடியுது. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க.
மீனாவும் அவங்களுக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் செய்ய தெரியுமோ, கஸ்டமர் எப்படியெல்லாம் சாப்பிட விரும்புவாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ருசியாக அருமையாக நேர்த்தியாக அந்த சாப்பாடு எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்க, முதல் நாளே கஸ்டமர் மீனா சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு வீட்டுக்கும் வாங்கிட்டு போகிறதெல்லாம் பார்க்க மீனாவும் சந்தோஷப்படுறாங்க, ஸ்ருதியும் சந்தோஷப்படுறாங்க. மீனா சீக்கிரமாகவே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஸ்ருதி கூடயே அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்த முத்துவும், மீனா உன்னால் முடியுமா மீனா, எவ்வளோ வேலையை தான் தனியாக இருந்து பார்க்க முடியும்னு சொல்ல, நாம் முன்னேறணுங்க, நமக்குன்னு மாடியில் ரூம் கூட கட்ட முடியாத நிலமை இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்யணும், நீங்கள் சவாரிக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன், ஸ்ருதி தான் எனக்கு துணையாக இருக்காங்களே அப்படின்னு அங்கே ரெஸ்டாரண்ட்டோட வேலைக்கும் போகும்போது ஒவ்வொரு நாளும் மீனா சமைச்சு கொடுக்குற ஒவ்வொரு விதவிதமான சாப்பாடுக்கு வர கஸ்டமர் எல்லாரும் தேடி வந்து வாங்குறதுனால நிறைய பேர் அங்கே நிறைய கஸ்டமர் வரதை ஸ்ருதி கவனிக்கிறாங்க. மீனா, நீங்கள் சமைக்க ஆரம்பித்ததுலேருந்து உங்களை நம்பி தான் நிறைய கஸ்டமர் வராங்க. வெளியில் வேலைக்கு போகிறேன்னு இங்கே வராமல் இருந்துடாதீங்க, அவ்வளவுதான், என்னால் ரெஸ்டாரண்ட்டை நடத்தவே முடியாது அப்படின்னு இங்கே ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக நடக்க ஸ்ருதியும் நல்ல வருமானம் பார்க்குறாங்க. அதனால் மீனாவுக்கு உதவி செய்ய 2-3 ஆளுங்களையும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. மீனாவும் அவங்களுக்கு எப்படியெல்லாம் செய்யணும், எப்படி எப்படி சாப்பாடை செய்யணும்னு சொல்லி கொடுக்கறதுனால வர நிறைய கஸ்டமரை மீனாவால் சமாளிக்க முடியுது. அதனால் லட்சக்கணக்கில் வருமானம் வருது ஸ்ருதிக்கு. அதனால் மீனாவும் இனி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பார்ட்னராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் மீனாவும் பொறுப்பாக வேறு எந்த வேலைக்கும் போகாமல் நமக்கு உதவியாகவே இங்கே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு, மீனாவால் தானே நம்மளுக்கு இவ்வளோ ஒரு நல்ல வளர்ச்சியும் லட்சக்கணக்கில் வருமானமும் வருது, இனி மீனா வேலை செய்கிற ஒருத்தவங்களா மட்டும் இருக்க வேண்டாம், என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னுடைய 2வது பார்ட்னரே மீனா தான் அப்படின்னு வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் சொல்ல மீனா சந்தோஷப்படுறாங்க. ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. மீனா பெருசாக படிக்கல, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை வச்சு எப்படிலாம் முன்னேறி சம்பாதிக்கிறாங்க. அதுவும் பிஸ்னஸ்னால் என்னன்னே மீனாவுக்கு தெரியாது, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இவங்க இன்னொரு பார்ட்னர் வேறையா அப்படின்னு ரோகிணியும் இங்கே விஜயாவும் மீனாவை பார்த்து பொறாமப்படுற அளவு மீனா நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா நிறைய பணத்தை சேர்த்து வைக்க மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஏற்ற மாதிரி மாடியில் ஒரு பெரிய ரூமையும் கட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜால் தாங்கிக்க முடியல. ஸ்ருதியும் மீனாவும் ஒன்று சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப நல்லபடியாக நடத்துறதுனால இங்கே மீனா லட்சக்கணக்கில் வருமானம், மாத வருமானமே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுனால மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுவும் இந்த ஸ்ருதியால் ஒன்றும் செய்ய முடியாது, முன்னேற முடியாதுன்னு நினச்ச ரவி முன்னாடி தலை நிமிந்து காட்டுறாங்க ஸ்ருதி. அதுக்கு காரணமாக மீனா இருக்கிறதுனால அண்ணாமலை முத்துன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் பொறாமையில் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா. ரவிக்கும் முத்துவுக்கும் இப்போ தான் ஸ்ருதி மீனாவோட அருமை பெருமை என்னன்னு தெரிய வருது. ஸ்ருதியால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினச்சா மீனா அண்ணியோட உதவியால் இந்த ஸ்ருதி இப்படி நல்ல ஒரு நிலைமைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை கொண்டு வந்திருக்கா. அதுவும் நான் சப்போர்ட் பண்ணாமையே, அதுவும் என்னுடைய உதவி இல்லாமல் நீத்துவால் கண்டிப்பாக 2வது ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கவே முடியாது. நீத்துவை விட ஸ்ருதி தான் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் இங்கே திறமையாகவும் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா. ஸ்ருதியை புரிஞ்சிக்காமல் இருந்தது ஏன் தப்பு தான் அப்படின்னு ரவி புரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் ரவியோட உதவியை எதிர்பார்க்காம மீனாவும் ஸ்ருதியும் அங்கே வர கஸ்டமருக்கு ரொம்ப அருமையான ஆரோக்கியமான உணவை சமைச்சு கொடுக்க நிறைய பேர் தேடி வந்து சாப்பிட்றாங்க. ஸ்ருதி ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்குது. அதனால் வருமானமும் அதிகமாக இங்கே மீனாவும் மாத வருமானம் லட்சக்கணக்கில் வரதை பார்த்துட்டு விஜயா யோசிக்கிறாங்க. மனோஜ், நீ இப்படியெல்லாம் என்னைக்காவது சம்பாதிச்சிருக்கியா? இந்த ஸ்ருதியும் மீனாவும் ஒன்று சேர்ந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து சீக்கிரமாகவே அதை நடத்த முடியாமல் மூடிடுவாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு இவங்க 2 பேரும் பெருசாக என்ன செய்ய முடியும் அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் மீனா சமைச்சு கொடுக்குற சமையலுக்கு இங்கே எல்லாரும் தேடி வந்து சாப்பிட்றாங்களாம். அதுவும் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் தான் இப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களாம். ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேர் வேற கிடச்சிருக்கு. அதுக்கு காரணமே இந்த மீனாதான்னு ஒவ்வொரு நாளும் ஸ்ருதி பேசுகிறதெல்லாம் கேட்டு என்னால் தாங்கிக்க முடியல. நீ நிறைய படிச்சிருக்க, மீனாவுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லை, அந்த திறமையும் இல்லை. ஆனால் மீனாவால் இவ்வளோ சம்பாதிக்க முடியுதுன்னா நிறைய உன்னை படிக்க வச்சனே, அப்போ நீ எதுக்காக வேலை செய்கிற? நீயும் ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு தானே இருக்க. உன்னால் முடியாததை அந்த மீனா செஞ்சு காமிச்சு வீட்டில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறா. சொல்லப்போனால் இந்த மீனா பெரிய கோடீஸ்வரி ஆயிடுவா போல அப்படின்னு பொறாமையில் பேச இங்கே மீனாவும் ஸ்ருதியும் விஜயா, ரோகிணி, மனோஜ் நினச்சதை விட நல்லபடியாக முன்னேறி காமிக்கிறாங்க. அதனால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மீனாவை பார்த்து பொறாமையில் ரோகிணி, மனோஜ், இங்கே விஜயான்னு தலை குனிஞ்சு நிற்க
மீனாவும் ஸ்ருதியும் முன்னேறி காட்டுறது மட்டும் இல்லாமல் மீனாவால் குடும்பமே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஸ்ருதியோட அருமை பெருமையவும் திறமையவும் புரிஞ்சுக்கிட்ட ரவி இத்தனை நாள் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு.